தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. பொங்கல் பண்டிகையையொட்டி கன்னியாகுமரியில் உள்ள தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் கூற கேட்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் அமைந்திருக்கின்ற மலர் சந்தையானது தென் மாவட்டங்களில் ஒரு முக்கிய மலர் சந்தையாக காணப்படுகிறது. இந்த சந்தையிலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் கேரளாவினுடைய திருவனந்தபுரம், கொல்லம், கோட்டை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு மலர்கள் கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு முக்கிய சந்தையாக இந்த சந்தை காணப்படுகின்றது. இந்த சந்தையில் தற்போது பொங்கல் பண்டிகை காரணமாக பூக்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. ஏற்கனவே பனிப்பொழிவு காரணமாக மார்கழி மாதத்தில் இந்த பூக்களுடைய வரத்து என்பது குறைவாக காணப்படுகின்றது. வழக்கமாக 400 டன் திறந்தோறும் வருகின்ற இந்த பூக்களுடைய வருகை என்பது தற்போது 200 டன்னாக குறைந்திருக்கின்றது. பூக்களுடைய வருகை குறைவு காரணமாகவும் தேவை அதிகம் காரணமாகவும் விலை என்பது அதிக அளவில் உயர்ந்திருக்கின்றது. தற்போது இந்த சந்தையில் இன்றைய மதிப்பீட்டின் அடிப்படையில் மல்லி 5,000 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. அதாவது ஏற்கனவே கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இருந்தே மல்லிப்பூவினுடைய விலை என்பது அதிகரித்துக் கொண்டே இருந்த நிலையில் இந்த 5,000 ரூபாயாக விற்பனையாகின்றது. பிச்சிப்பூ கிலோவுக்கு ஏற்கனவே கடந்த வாரமெல்லாம் 500 ரூபாய்க்கு விற்பனையான பிச்சிப்பூ தற்போது கிலோவுக்கு 2,500 ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. முல்லைப்பூ கிலோவுக்கு கடந்த வாரம் 1000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 2,000 ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. இதே போன்று மஞ்சள் செவ்வந்தி 70 ரூபாயாக விற்கப்பட்ட நிலையில் தற்போது அது 100 ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. வெள்ளை செவ்வந்தி 80 ரூபாய் விற்கப்பட்ட நிலையில் இன்று 100 ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. கடந்த வாரம் பட்டன் ரோஸ் 80 ரூபாயாக காணப்பட்ட நிலையில் இன்று 1 மடங்கு அதிகரித்து 160 ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. அதே போன்று பன்னீர் ரோஸ் கடந்த வாரம் 100 ரூபாய்க்கு விற்பனையானது தற்போது 170 உயர்ந்திருக்கின்றது. கொழுந்து கடந்த 10 நாட்களும் மேலாக 150 ரூபாயாகவே துவந்த வண்ணம் இருக்கின்றது. சிவப்பு கிரேந்தி கடந்த வாரம் 30 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது கிலோவுக்கு 55 ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. மஞ்சள் கிரேந்தி 30 ரூபாயாக விற்கப்பட்ட நிலையில் தற்போது 50 ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. அதே போன்று அரளிப்பூ கடந்த வாரம் 200 ரூபாய்க்கு விற்பனையானது தற்போது 300 ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. வாடாமல்லி கிலோவுக்கு 70 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 150 ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. பொங்கல் பண்டிகை காரணமாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பூ வியாபாரிகள் இங்கு வந்து பூ வாங்கி செல்கின்றார்கள். இந்த விலை உயர்வு என்பது இந்த தோவாளை பகுதியில் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் வந்து வாங்கி செல்கின்ற பூ வியாபாரிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துகின்ற நிலைமையாக காணப்படுகின்றது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.